அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பங்கு சந்தைகள் எப்படி இருந்தது அப்படின்னா, மறுபடியும் ஒரு புல்லிஷ் சைடுக்கு டர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ எஸ்டர்டே நமக்கு சவுத் கொரியன் கிராஷ்னால நமக்கு பங்கு சந்தைகள் கொஞ்சம் இறங்கி இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு பை சைடுக்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நேற்று கூட கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, யூஎஸ் மார்க்கெட்டை பற்றி தானே பேசுவீங்க, இப்போ என்ன திடீர்னு சவுத் கொரியன் மார்க்கெட்டெல்லாம் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்க, அதாவது அதையும் நம்ம பார்க்கணுமா, ஒரு ட்ரேடராக இருக்கிறோம், ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறோம் அப்படின்னா சவுத் கொரியன் மார்க்கெட்டெல்லாம் கூட நம்ம பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை மட்டும் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த யூஎஸ் மார்க்கெட்டை எதனால் இப்போ ஒரு 6 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸோ ட்ரம்ப் இருக்கிறனால, அது மட்டும் இல்லாமல் இந்த போர் போயிட்டு இருக்கிறனால தான் நமக்கு அந்த யூஎஸ் ஈரான் ஸோ இதை சம்மந்தப்பட்ட நியூஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமாக படுது. அதனால தான் நம்ம டெய்லியுமே இதுக்கான நியூஸை நாம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? நமக்கு சவுத் கொரியன் மார்க்கெட் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஸோ நேற்று ஒரு பெரிய கிராஷ் நடந்திருக்கிறனால தான் ஸோ அந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இதெல்லாம் நம்ம ஒட்டுக்கா பார்க்கறதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி MSCI குளோபல் இண்டெக்ஸை பற்றி டெய்லியுமே நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். ஸோ வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற எல்லா ஸ்டாக்கும் கம்பைன் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா MSCI அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டாஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நமக்கு வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாசிட்டிவ்ல இருக்கா நெகட்டிவ்ல இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த டேட்டாஸ் அஃபெக்ட் ஆகிற ரொம்ப பெரிய நியூஸ் வார் நியூஸ் தான். ஸோ வார் நியூஸ், அதுக்கப்புறம் டாரிஃப் நியூஸ், இந்த 2 நியூஸ்னால மட்டும்தான் இப்போதைக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ ட்ரம்ப் எதுவுமே ஒரு 6 மாதம் அமைதியாக இருந்தாரு அப்படின்னா, ஸோ குளோபல் இண்டெக்ஸை நம்ம யூஎஸ் மார்க்கெட் கூட பார்க்க தேவையில்ல, இந்தியன் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சே பார்த்தீங்க அப்படின்னா நாம ட்ரேடிங் பண்ணலாம். பட் அந்த மாதிரி இல்லையே. அவர் டெய்லியுமே ஒரு நியூஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஏதாவது ஒரு பக்கம் ஒன்று டாரிஃப், டேக்ஸ், வார் அப்படி இப்படின்னு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அவரோட என்ன சொல்றது அப்படின்னா, அவரோட வேர்ட்ஸுக்கு தகுந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட் ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை ரொம்ப கொஞ்சம் அப்சர்வ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த புல்லிஷ் கண்டினியூஷன் ஆகுமா? இப்போ எஸ்டர்டே எல்லாம் ஒரு சில சப்போர்ட்ஸ் பார்த்துருந்தோம். பட் எஸ்டர்டே என்ன மாதிரி பார்த்துருந்தோம் அப்படின்னா, சைட்வேஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். பட் சைட்வேஸ் எல்லாம் இல்லை, நல்லாவே ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் சைடுக்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு ஏதாவது நியூஸ் இருக்கா அப்படின்னா, நியூஸ் டெய்லியுமே ட்ரம்ப்புக்கு ஒரு நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ ட்ரம்ப் ஒரு 3வது தடவையா பல்ப் வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி டாரிஃப் போட்டிருந்தாரு, ஒரு 200% டாரிஃப் போட்டு இஷ்டத்துக்கு பண்ணியிருந்தாரு. ஸோ அதை ஹைகோர்ட் அமெரிக்கன் ஹைகோர்ட் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் H1B விசாக்கு $1 லட்சம் நம்ம போடப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, அமெரிக்கா ஜனாதிபதினா உன் இஷ்டத்துக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு இருப்பியா அப்படிங்கிற மாதிரி 2 விஷயத்துல ஆல்ரெடி அவர் ஃபெயிலியர் தான் நடந்துடுது. இப்போ 3வது விஷயமா இப்போ அமெரிக்கா செனட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செனட்டர்ஸோட ஓட்டு நடந்திருக்கு, அதாவது போல் நடந்திருக்கு. ஸோ இதுல 50க்கு 48 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டா தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவரோட குடியரசு கட்சியிலேயே பாத்தீங்க அப்படின்னா 4 பேர் அந்த பக்கம் பல்ட்டி அடிச்சிருக்காங்க. 4 பேர் ஓட்டு அந்த என்னன்னா வார் பவர் ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக தான் ஓட்டு நடந்திருக்கு. இது என்ன அப்படின்னா, இனிமேட் வார் ஸ்டார்ட் பண்றதா இருந்தா கவர்மெண்டோட இது இல்லாம நீங்க பண்ணக்கூடாது, தனியா எந்த ஒரு என்ன சொல்றதுன்னா எந்த ஒரு முடிவுமே நீங்க எடுக்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு நிறைய ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டா ஓட்டு விழுந்திருக்கு. அமெரிக்கா செனட்டர்ஸுக்கு தான் 50ல 48 ஓட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை கொண்டு வந்தோடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது மீனிங்லெஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்கிறாரு. இது தேவையில்லாம மீனிங்லெஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அவங்க பண்ணதும் கரெக்ட் தான். இவங்க இஷ்டத்துக்கு ட்ரம்ப் இவர் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துக்கிட்டே போனார் அப்படின்னா அமெரிக்கா கூடிய சீக்கிரம் திவால் ஆயிடும். ஸோ ஒரு பேங்க் திவால் ஆகுதோ இல்லையோ ஒரு கண்ட்ரியே திவால் ஆயிடும் அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இந்த டாரிஃபோட காம்பன்சேஷன் நஷ்ட ஈடே எப்படி கொடுக்க போறதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈரானும் ஒரு பக்கம் நஷ்ட ஈடு கேட்டுட்டு இருக்கு. இப்படியே நஷ்ட ஈடை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில வடிவேலு சொல்ற மாதிரி தான், கம்பெனியா அபராதத்துலாம் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்துல சொல்லுவாரு. அதே மாதிரி ஒரு அமெரிக்கா நிலமா வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ கவர்மெண்ட் இந்த வார் விஷயத்துல
உள்ளார வருது. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ இதனால நமக்கு வந்து கூடிய சீக்கிரம் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வார் நிற்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம். இன்னைக்கு வந்த நியூஸ் படி இதை நாம வந்து முடிவு பண்ண முடியாது. இப்போதைக்கு இந்த நியூஸ்ங்கிறத ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி எல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு 1000 பாயிண்ட் பக்கம் மேலே வந்திருக்குங்க. இதுக்கு மெயின் ரீசன் வந்து ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நாங்கள் இப்போதைக்கு வந்து ஏற்றுற மாதிரி கிடையாது. ஸோ என்னதான் இந்தியாவில் வந்து பணவீக்கம் இருந்தாலுமே கூட ஸோ ஃபெட் ரேட் கட் வந்து அதாவது அமெரிக்கன் ஃபெடரல் பேங்க் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் அடுத்த தடவை ஏற்றுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதை கேள்விப்பட்ட நம்ம ஆர்பிஐ சேர்மன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸோ அவங்க வேணா ஏற்றட்டும், பட் நான் வந்து ஆர்பிஐல வந்து அடுத்த ஆர்பிஐல கூட ஏற்றுற மாதிரி கிடையாது. ஒன்று ரேட் கட் நடக்கும், இல்லைன்னா அன்சேஞ்ச் நடக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸாக வந்து பேங்க் நிஃப்டி ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸில் நல்லாவே வந்து பையிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நேற்று என்னதான் நமக்கு வந்து இறங்கினாலும் எஃப்ஐடிஎஸ் வந்து 2 பேருமே பையிங்கில் இருக்கிறாங்க. இது வந்து ரொம்பவே ஆச்சரியம். இது கூட ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, ஏன்னா 2 பேருமே பையில் இருக்காங்க என்ன அப்படின்னு. ஸோ அது வந்து ரொம்பவே ஆச்சரியம். இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஏன்னா நல்லா கிராஷ் ஆயிருக்கிற மார்க்கெட்டில் எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து பெரிய அளவில் செல் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்த்திருந்தோம். பட் எஃப்ஐஐ பார்த்தீங்க அப்படின்னா 17 கோடி ரூபா பையிங்கில் இருந்திருக்காங்க கேஷ்ல. ஓகேங்களா? இந்த 2 பேருமே பையிங்கில் இருக்கறனால ஸோ இன்னைக்கு வந்து பையிங் வந்து கண்டினியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்குங்க. ஐடி செக்டார் இப்போ காலையில் கூட ஏடிஆர் வேல்யூஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் சரி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் வந்து கொஞ்சம் டவுன் ஆகும், ஐடி செக்டார் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். பட் இந்த ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட்னால மறுபடியும் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் வந்து நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் சைடுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ ஓவராலாக ஒரு நியூட்ரல் மார்க்கெட். அது மட்டும் இல்லாமல் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து தக்க வச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸை வந்து மேலே கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வரைக்குமே கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் 3337 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் வந்து 1705, டிக்ளைன்ஸ் வந்து 1523, அன்சேஞ்சுங்கிறது 109. 52 வீக் ஹைல வந்து 103 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து பாத்தீங்க அப்படின்னா 33 ஸ்டாக்ஸ் இருக்குங்க. இப்போவும் கூட நமக்கு வந்து 52 வீக் ஹைல 103 ஸ்டாக்ஸ் இருக்கு. அதுவும் நல்லா வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் தான். அப்பர் சர்க்கிள் 87, லோயர் சர்க்கிள் 81. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்டார் வைஸ் க்ளோசிங் எல்லாமே நல்லா இருக்கு. அதாவது பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, எஃப்எம்சிஜி, ஹெல்த் செக்டார், ஐடி செக்டார், ஸோ எல்லாமே நமக்கு வந்து நல்ல ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாம் கொஞ்சம் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ அதை நம்ம லெவல்ஸ்ல பார்க்குறப்ப நாம வந்து அதை வந்து டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல இந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளார வந்தும் கூட ஒரு 2 ஸ்டாக்ஸ் மட்டும் நான் ஏற மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னா மாருதி, அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான், அது மட்டும் தான். இது க்ரூட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், சாரி. மாருதி மட்டும்தான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டவுன்ல இருக்கே தவிர மற்ற எல்லா ஸ்டாக்ஸுமே ஓரளவு ஒரு 2% மேல நமக்கு வந்து மேலே வந்திருக்கு. டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இண்டிகோ, ட்ரெண்ட், அதானியன், டெக்கெம், இன்ஃபோசிஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். டாப் லூசர்ஸ்னு வந்து பஜாஜ் ஆட்டோ, டாடா ஸ்டீல், ஓஎன்ஜிசி, என்டிபிசி, மாருதி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜூன் 18 ஹையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 22 ஹையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பைசைட் பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 58,009. இந்த இடம் வந்தா ஸோ மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் இந்த இடத்துல அகைன் வந்து பை போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதோட டார்கெட் வந்து 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து நான் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிரா பண்ணல, ஏன்னா பிரேக் அவுட் நடந்திருக்கிறனால. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து டிரா பண்ணல, சப்போர்ட் மட்டும் தான் 58,009. ஸோ கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனா மேபி ஏதாவது ஒரு குளோபல் நியூஸ் வந்து ஒரு கேப் டவுன் விழுந்தா கூட ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து நாம வந்து பை சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் இருக்கிறனால ஒரு ஃபேக் கேப் டவுன் விழுந்தா கூட அந்த இடத்துல ஒரு பை சைடு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா மறுபடியும் வந்து இன்னைக்கான ஹை வரைக்குமே வரதுக்கு சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்கு. அடுத்தது வந்து நிஃப்டி. இப்போ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாக்டா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் இருக்கு. நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்ணியிருக்கேங்க. என்னைக்கு அப்படின்னா ஜூன் 18th ஹை, ஜூன் 22nd ஹை. இது ரெண்டுமே வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைட் லைனாக வந்து கிடைச்சது.
பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஸ் ட்ரெண்ட் லைன் மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து பை சைடு கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ மற்றபடி இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ 24,044ங்கிறத டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ், ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பனிங் வச்சா மட்டும் இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்க்கலாம். இல்லை ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனாலோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் காலையிலேயே பண்ணிட்டாலும் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணிட்டா அந்த இடத்துல வந்து ஒரு பை சைட் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் அதாவது 24,009 ஒரு இன்பிட்வீன் 24,044க்கும் 23,816க்கும் இன்பிட்வீன்ல ஓப்பன் ஆனது அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப்படி இல்லாமல் ஹையை பிரேக் அவுட் பண்ணாலும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணாலும் அந்த இடத்துல மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங் பை கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மறக்காம இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டிரா பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ்ல நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். இப்போ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிஃப்டியில் கூட கொஞ்சம் வந்து பிரேக் அவுட் பண்ணாத மாதிரி இருந்தது. பட் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு சென்செக்ஸ்ல மட்டும். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆனது அப்படின்னா இந்த இடம் அதாவது 76,892 தான் நமக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? ஸோ இந்த 76,892க்கு கீழே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஃபெயில் ஆகிடும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ மேலே ஓப்பன் ஆகி மேலே வந்து க்ளோஸ் கொடுத்து நமக்கு பை சைட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இப்போதைக்கு நாளைக்கு இந்த 76,892க்கு கீழே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா இந்த இடம் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஓகேங்களா? சிம்பிள் தான். இந்த 76,892ங்கிறது மேலே ஓப்பன் ஆனால் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் தான். ஸோ எஸ்டர்டே வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது. ஃபின் நிஃப்டியில் மட்டும் ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் வந்து எடுத்திருக்கு. ஸோ ஆக்சுவலி நம்ம பேங்க் நிஃப்டியும் வந்து ஒரு பை சைட் பிரேக் அவுட் தான் பார்த்துருக்கோம். ஃபின் நிஃப்டிலையும் ஒரு பை சைட் பிரேக் அவுட் தான் நடந்திருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டியோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த இடத்த வந்து சப்போர்ட்டாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் டச்சிங் ஆகிற இடத்துல அதாவது 26,665 தான் ஃபின் நிஃப்டியோட சப்போர்ட் ஜோன். அடுத்தது வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சப்போர்ட்டுங்கிறது 14,512. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது இன்னைக்கான லோ கூட எடுத்துக்கலாம். நாம இன்னைக்கான லோ வந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு மிட் கேப் நிஃப்டியில். ஸோ இப்போதைக்கு எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட்ல இருக்கு. நாளைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரினால ஒரு மறுபடியும் ஒரு பிளட் பாத் நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா பிளட் பாத் நடக்கிறதுக்கான சான்சஸ்ங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா நிஃப்டி அன்னைக்கு பிளட் பாத் நடந்தது அப்படின்னா நமக்கு ஒரு சவுத் கொரியன் கிராஷ் நடந்தனால அந்த மாதிரி நடந்தது. ஸோ நாளைக்கு எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு புல்லிஷ் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். பட் நான் சொன்ன அந்த கண்டிஷன்ஸ் படி ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் இந்தியா டீல் வந்து கூடிய சீக்கிரம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அமெரிக்கன் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ அது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் நியூஸாக வந்து மாறி இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ட்ரம்ப்போட என்ன சொல்றது, ட்ரம்ப் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. பட் அவர் ஸ்டேட்மெண்ட் தருவாராங்கிறது டவுட் தான். ஓகேங்களா? ஏன்னா ஏற்கனவே பஞ்சாயத்து வந்து போயிட்டு இருக்காங்க. இந்த அமெரிக்கா செனட்டர்ஸோட ஓட்டு வந்து பெரிய பாதிப்பு வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா நம்ம கட்சியில சேர்ந்தோடனே 4 பேர் அங்கே போய் சேர்ந்து ஓட்டு போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கொஞ்சம் ப்ரெஷர்ல இருக்கிறாரு, கோவத்தில் இருக்கிறாரு. பார்க்கலாம். ஓகேங்களா? இனிமேல் இவர் டாரிஃபும் போட முடியாது. டாரிஃப் போடணும்னா கூட அமெரிக்காவோட ஹைகோர்ட் ஃபர்ஸ்ட் வந்து இவர் டாரிஃபை கொண்டு போய் கோர்ட்ல கொடுத்து இதெல்லாம் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து டாரிஃப் பத்தியே வாய் பேச முடியும். டாக்ஸும் போட முடியாது. இப்போ வாரையும் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட சம்மந்தம் இல்லாம நீ வார வந்து மறுபடியும் இந்த மிலிட்ரி அனுப்புறது, பிளாக்கேட் பண்றது, அது பண்றது, இது பண்றது, இந்த வேலையை வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வார் பவர் ரெசல்யூஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓவராலா ஒரு 50% வந்து அடக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ட்ரம்ப்பை. பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி வார் பவர் ரெசல்யூஷன்ஸ் வரதுனால க்ரூட் ஆயில் வந்து என்னங்க ஆகும் அப்படின்னா, க்ரூட் ஆயில் வந்து செல்லிங், அதாவது என்ன சொல்றது அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து 2 விஷயமா வந்து எடுத்துக்கலாம். இப்போ காலையில வந்து இன்வென்ட்ரி டேட்டா இருக்கு, அதனால இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணா கொஞ்சம் பை போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டா அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு நமக்கு ஒரு 6,890லேருந்து 960 ஒரு 80 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த செனட்டர்ஸோட ஓட்டில் இது வந்ததுனால நமக்கு வந்து அந்த வார் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து இறங்கியிருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போதைக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவே பார்க்கலாம். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறப்ப இந்த நியூஸை பேஸ் பண்ணி
அவங்க எடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் செல்லிங் போகலாம். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 6890. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் வேணும்னா இன்னைக்கான லோ வேணால் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கான லோ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக வந்து ட்ரா பண்ணிக்கலாம் 6810. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 6890. ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வந்து டவுன் சைடு வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வந்தால் நமக்கு வந்து டிமாண்ட் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாலட்டிலிட்டி இருக்கும். டிமாண்டு வந்து ஒன் சைடு போகுதோ இல்லையோ நமக்கு வந்து வாலட்டிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லைங்க. அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து கிடையாது. ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் கிரியேட் ஆனால் இன்னும் ஆகலை. ஸோ இந்த இடம் தான் ரவுண்ட் பாட்டம் பேட்டர்னோட பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் பை சைட் பிரேக் அவுட்டுங்கிறது 299.8. ஸோ இந்த ரவுண்ட் பாட்டம் வந்து கண்டினியூ ஆனது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 304 இல்லை 306 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா. ஒன்று இந்த இடத்துல வந்து பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து நேச்சுரல் கேஸுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் கீழே இறங்கினா இந்த 295.2ல இந்த இடத்துல சப்போர்ட். ஸோ 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 295.2. ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா 299.8. இந்த ரெண்டு இடத்துல நம்ம பை சைட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இப்போதைக்கு வந்து செல்லிங் வேணும். நெக்ஸ்ட் வந்து கோல்டு அண்ட் சில்வர். ஸோ கோல்டு சில்வர் நமக்கு வந்து ஒரு வாலட்டிலிட்டி தாங்க. காலையில இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா 50 பாயிண்ட் ஏறுது, 50 பாயிண்ட் இறங்குது. ஸோ எம்சிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு காலையில இருந்தே அதே தான் ஏறி இறங்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கான ஹை அண்ட் லோவை மட்டும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து இல்லை. அதாவது ஒரு ஹை அண்ட் லோ மட்டும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இன்னைக்கான சப்போர்ட் ஜோன் வந்து 1,44,110, 1,45,481ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஸோ சில்வரும் அதே மாதிரி தான். ஸோ சில்வர் ஆல்மோஸ்ட் நமக்கு சப்போர்ட்ல தான் மேலே வந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே இந்த இடத்த இன்னைக்கு மட்டும் ஈவினிங்ல மட்டும் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து பார்க்கலாம். பிரேக் அவுட்டா வந்து வேணும். ஓகேங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,27,100, சப்போர்ட்டுங்கிறது 2,21,660. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து காப்பர். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டா கூட எக்ஸாக்டா நமக்கு க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகி மேலே தான் வந்துட்டு இருக்கு. 1,298க்கு மேலே போனது அப்படின்னா அகைன் வந்து இந்த இடத்துல பை சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸுக்கான கண்டிஷன்ஸ். பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, அதாவது நிஃப்டியெல்லாம் அதான் சொன்னால இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா நம்ம வந்து நல்ல ஒரு பை சைடு கன்ஃபர்மேஷன் எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா அது வரைக்கும் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார போயிட்டு வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.